வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். சோழ தேசத்தை நோக்கி ஒரு பயணம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா சரியாக 6:44. முக்கூம்பு போயிட்டு கல்லணை போகலான்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு தான். ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா புது பாலம், அந்த பக்கம் இருக்கிறது பழைய பாலம். கதவணை பாலம் தண்ணி முன்னே பார்த்திங்கன்னா அதிகமாக வரும், இடிஞ்சிச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர், அதாவது வெளிநாட்டுக்காரர் யாரோ கட்டியிருக்காரு. அவர் வந்து 19 வயசுலேயே மிலிட்ரி இன்ஜினியராக இருந்திருக்காரு. அவர் வந்து கரிகால் சோழனை பற்றி இன்ஸ்பயர் ஆகி அவருக்காக கட்டினது தான் பார்த்திங்கன்னா இந்த பாலம். இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி வந்துட்டோம். ஸோ நேராக கடைசியில் தெரியுது பார்த்திங்களா, அதுதாங்க திருச்சி மலைக்கோட்டை. ஸோ திருச்சி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சாப்பிட்றதுக்கு எங்கேயோ இடம் பார்க்கணும். அதான் கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்ரு போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட்டிங்க. வேறு ஒன்றும் இல்லை. மலைக்கோட்டை இருக்குது அந்த லாஸ்ட்டில். கோபுரோவில் பெருசாக தெரியாது. இந்த பசங்க ஆனால் வேடிக்கை பார்த்துட்டே போகிறாங்க பார்த்திங்களா. அவர் பாருங்க நடு ரோட்டில் தூங்குறாரு. ஐயோப்பா. பார்த்திங்கன்னா சத்திரம் வந்துட்டோம். சத்திரம் பக்கம் மணி பார்த்திங்கன்னா 8:52ங்க. மணி 9 ஆயிடுச்சு. இது மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதும் நல்லா தாங்க இருக்குது. ட்ராவல் டைமிங் 2 நாளைக்குள்ளே அப்படிங்கவும் கொஞ்சம் எல்லாம் அவசரமாக தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பசங்க வேறு பாண்டிச்சேரி போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாண்டிச்சேரி போகிற மாதிரி என்னெல்லாம் தெரில. மேபி போனால் மேக்ஸிமம் பாண்டிச்சேரி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இதுக்கே பத்தாது. நம்ம ஒரு வழியாக கல்லணை வந்து சேர்ந்தாச்சு. இந்த கல்லணையோட ஹிஸ்ட்ரி வந்து நான் அப்போ சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு அந்த டைமில் வந்து நான் அதை பற்றி படிக்கிறதுக்கான எனக்கு டைமிங் கிடைக்கல. ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அது நமக்கு இப்போதைக்கு ஞாபகம் வராது டக்குன்னு அந்த டைமில். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லணை அப்படிங்கிறது 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ 20ஆம் நூற்றாண்டு நடக்குது. 1ஆம் நூற்றாண்டுன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஓல்டஸ்ட் டேம் இன் வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு வர்றது இந்த கல்லணை தான். ஸோ அப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற அந்த ஒரு டேம், அந்த கல்லணையில் வந்து நம்ம வண்டியில் ஓட்டிகிட்ருக்கோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அது ரொம்பவே பெருமையாக இருந்தது எனக்கு அந்த இடத்துல. மேக்ஸிமம் கல்லணை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் தான் அந்த கல்லணை இருக்குது. தஞ்சாவூர் போகிற வழியில் தான் இருக்குது. தஞ்சாவூருக்கு 2 ரூட் இருக்குது. ஸோ இந்த ரூட் வந்து கல்லணை வழியாக போகிற ரூட்டு. ஸோ நீங்கள் கல்லணை பக்கத்தில் கூகுள் மேப் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கல்லணை டைரெக்டாக கூட்டு வந்து சேர்த்துரும். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பழமையான ஒரு டேம் வந்து இன்னும் ரன்னிங்லேயே இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்லணை மட்டும்தான். வேறு எதுவும் இந்தளவுக்கு ஓல்டாக இருந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு ரன்னிங்கில் இருக்கக்கூடிய டேம் அப்படின்னு சொல்லி எந்த டேமும் இல்லை வேர்ல்டில். ஸோ நமக்கு வந்து இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாங்க. அவ்வளோ பெருமையாக இருந்தது. நம்ம 1ஆம் நூற்றாண்டில் கட்டின ஒரு அணை வந்து இன்னுமே நமக்கு பழசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி கூட தெரியாது. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் வீடியோவில். எந்த இடத்துலையுமே இது ரொம்ப பழமை வாய்ந்ததுங்கிற மாதிரியே சொல்ல முடியாது. இப்போ தான் ரீசெண்டாக கட்டின மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எப்படி ஒரு ஆளால் பர்ஃபெக்டாக கட்ட முடியும் அப்படின்ட்டு எனக்கே தெரியல. அது இத்தனை வருஷம் தாங்கி வந்து இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு ஹிஸ்ட்ரி, எதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த டேம் கட்டினாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ சொல்லாமல் இருந்தால் எனக்கு தலை வெடிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா முக்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல காவேரி ஆறு வந்து ஒரே ஆறாக வருது. அந்த இடத்துல வந்து 2 ஆறாக பிரிக்கிறாங்க. அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் தனியாக ப்ளஸ் காவேரி தனியாக 2 இதை பிரியுது. காவேரி ஆறு கொஞ்சம் கம்மியாக தண்ணி வர மாதிரி பண்ணி கொள்ளிடமில் அதிகமாக வர மாதிரி வந்து, ஸோ இது 2 திருச்சிக்கு அவுட்டரில் அப்படியே வருது. அந்த 2 ஆற்றுக்கு நடுவில் தான் ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது. தீவு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கோயில் திருச்சியில் தான் இருக்குது, ஸ்ரீரங்கம். ஸோ அந்த கோயில் 2 பக்கமும் கொள்ளிடம் ப்ளஸ் காவேரி ஆறு 2 ஆறும் வருது கிராஸ் ஆகி. அந்த 2 ஆறும் மறுபடியும் இங்கே கல்லணை வந்து சேருது. அந்த 2 ஆறு இங்கே 4 ஆறாக மாறுது. ப்ளஸ் ஒரு வாய்க்கால், அதாவது லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வாய்க்கால் மாதிரி காட்டியிருப்பேன். அந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்துக்காக, அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்காக அந்த ஒரு வாய்க்கால் போகுது.
மீதி இருக்கிற 4 ஆற்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ வெண்ணாறு, அப்புறம் காவேரி, அப்புறம் கொள்ளிடத்துக்கு இன்னொரு உள்ளாறுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புது ஆறுன்னு சொல்லி ஒரு 6 பேர். ஸோ இந்த மாதிரி 4 ஆறாக வந்து அந்த தஞ்சாவூர் சைடு ஒன்று, கும்பகோணம் சைடு ஒன்று. ஸோ இந்த மாதிரி கும்பகோணம் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆறு போகுது, தஞ்சாவூர் சைடு காவேரி ஆறு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் விவசாயத்துக்கு தேவைப்படுற மாதிரி அதை வந்து வடிவமைச்சு அப்புறம் அந்த மாதிரி விட்டுருக்காங்க. நான் அந்த மேப் வேணால் நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரிகால சோழனோட மணிமண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். அவங்க உள்ளே போய் பார்க்குறப்ப எனக்கே ஆச்சரியங்கள் நிறையா இருந்தது. நான் இது வரைக்கும் நிறைய டைம் போயிருக்கேன், ஆனால் இந்த மணிமண்டபத்துக்கு கண்டிப்பாக நான் போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக நீங்கள் கல்லணை போனீங்க அப்படின்னா இங்கே போய் பாருங்கள். நீங்கள் என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் அந்த ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. கீழேயும் பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயிலாக கீழே போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே சிலுக்க வச்சுது சொல்லப்போனால். ஏன்னா இந்த காவேரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவேரி அப்படின்னா கர்நாடகாவில் உருவாகுது, தருமபுரி வழியாக அப்படியே வருது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகி கடைசியாக கடலில் கிடக்குது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காவேரி சென்னை சைட்லேருந்து வந்தது அப்படின்னா நம்ப முடியுது உங்களுக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் பார்க்குறீங்க. இலங்கை அப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஜாயினில் இருக்குது. ஸோ அந்த மேப்பு தான் இங்கே வரைஞ்சிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிலாம் எனக்கு தெரியல. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த 3வது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது. இந்த இடத்துல பெயிண்டிங் நிறையா இருந்தது. கரிகால சோழனோட பெயிண்டிங் மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஒவ்வொரு இதுக்கும் அந்த உறையூர் தலைநகர் உறையூருக்கு வந்து வருகை தருதில்லை. ஸோ அங்கே வந்து அவருக்கு சோழர்கள் அந்த கரிகால சோழனுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிறுவர் கரிகால சோழன் அவருக்காக ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து யார் வரைஞ்சாங்க என்ன இதுன்னெல்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல ஒரு இது பென்னி பரந்தலை போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர். இது ரொம்ப வரலாற்றில் முக்கியமான ஒரு போராக சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே புகார் நகர சிறப்பும் படை ஒருங்கிணைப்பும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கீழே வந்து அது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. இதை நான் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ லென்த் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக நேரில் போனீங்கன்னா நேரில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு வந்து படை எடுத்து போகிறாங்க, போர் எடுத்து போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு இமேஜை பார்த்துட்டு நம்ம கீழே அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இமேஜில் என்ன இருக்குது, இந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வீடியோவில் ஒவ்வொரு இதுவும் சொல்லணும்னா அதுக்கே தனித்தனி வீடியோ போட வேண்டியது இருக்கும். அதுதாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வடதிசை படையெடுப்பு அப்படின்னா அதில் என்ன மீனிங்கு, அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பழைய குறள் வந்து கீழே எழுதியிருக்காங்க. குறள்னால் அந்த வரலாறு அந்த போயட்ரி மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் அதில் இருக்குது. ஒவ்வொரு பெயிண்டிங் கீழேயும் அது எதனால் எதுக்காக அதனால் என்ன பின்விளைவுகள் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப மஸ்ட்டு பிளேஸ் இது. நம்ம ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸில் இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா எனக்கு அந்த இதுதான். காவேரி வந்து இங்கேருந்து இங்கே வந்துச்சா அப்படி அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் சோழர்கள் ஆண்ட இடங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லைன் மாதிரி போகுது இல்லையா ரைட் சைட் மேப்பில். ஸோ அதுதான் இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு போர் வெற்றி பின்ன பிறகு அந்த இடத்துல எப்படி வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவந்தி அரசு அப்படிங்கிற ஒரு அரசால் ஒரு தோரண வாயில் வந்து தராங்க. ஸோ அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டை மாதிரி ப்ரைஸ் மாதிரின்னு வைங்களே. ஸோ சும்மா அவங்க எப்படி சொல்கிறது ஒரு டொனேட் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு அந்த பெயிண்டிங்க்கும் அந்த எவ்வளோ டீட்டெயிலாக பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்து அதுக்கான ஹிஸ்ட்ரி கீழே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் எல்லா பெயிண்டிங் கீழேயும் அது எதனால் எதுக்காக அது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அந்த நூல்லேருந்து தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல தான் அந்த காவேரி ஆறுக்கான ஒரு இது கல்லணையை வந்து கட்டுறதுக்கு திட்டமிடுறாங்க. ஸோ அந்த கல்லணையை உருவாக்குறதுக்கான மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் வந்திருக்கு. காவேரி கொள்ளிடம் தனியாக காவேரி தனியாக பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஆறாக அங்கங்கே பிரித்து அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வரக்கூடிய காற்றை வந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருந்தது. பருவக்காற்று அதை கடந்து கடலில் வந்து வசப்படுத்தி வச்சுக்கிறது தான், அதாவது கப்பல் ஓட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூஸுக்கெலாம் வந்து அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு மணி மண்டபம் மாதிரி, அதாவது ஒரு மண்டபம் உறையூரில் ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. உறையூர் மாளிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அங்கே இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கல்லணை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மணிமண்டபம் பார்த்துட்டு இதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் கல்லணை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை கட்டின நம்ம தமிழர்களான ஒரு பேரரசன் கரிகாலன். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதை படிச்சுட்டு நான் அந்த கல்லணை பார்க்குறப்ப எனக்கு மெய் செலுத்திருச்சு. நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த நாய்க்குட்டியை வந்து வீலுக்கிட்டே வந்து நிற்குதுங்க. சைக்கிளில் வந்தவனுக்கு எவ்வளோ பெரிய சான்ஸா? இன்னும் ஃப்ளைட்டு போகுது. இந்த நாய் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வீல்கிட்ட வந்து அப்படியே நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டு, அதான் அதை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு போகலான்ட்டு போயிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லை, இப்போனே காசமாக இருக்குது வீட்டு வந்துருக்கேன் வீட்டில். கிளந்துற போகுது, பிடிச்சிக்கோங்க இருக்கும். இப்படி ஊருக்குள்ளே விட்டுரு குமார், சரி விட்டுரு. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 11:41. ஸோ 11:45 ஆயிடுச்சு. தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12:30 க்ளோஸ்டு. 4 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அந்த காலத்திலலாம் குதிரையில் போவாங்க. இப்போ நம்மளும் இது ஒரு குதிரை மாதிரி நினச்சிட்டு நம்மளும் போகிறோம், அவ்வளோதான். சரி, தலையாட்டி பொம்மை எடு. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் தலையாட்டி பொம்மை. டென்ட் ஸ்டே பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எடுக்காமல் வந்து இந்த லக்கேஜ் ஹெவி லக்கேஜாக இருக்குது. 4 பேர்த்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 லக்கேஜ் வச்சுட்டு 2 வீலரில் ரூம் எடுக்காமல் இந்த லக்கேஜை தூக்கிட்டே அலைய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு இடம் போனாலும் அது ஒன்று தாங்க சிரமமாக இருக்குது. எங்களோட இந்த பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா வெறும் 1200 தலைக்கு 1200 போட்டுட்டு போகிறோம். 1700. ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆல்ரெடி பெட்ரோல் போட்டாச்சு. இன்னொரு 700 பக்கமாக பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் எங்கேயா போனோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது பத்தாது. இன்னும் தான் கொஞ்சம் சேர்த்தி போடுற மாதிரி தான் இருக்கும். பள்ளி அக்ரகாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழ நாடுங்க. ஒரு காலத்தில் ராஜாக்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்போ இது காடாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ராஜாக்களோட நடமாட்டம், சோழர்களோட நடமாட்டம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்மளும் இந்த இடத்துல நடந்து போகிறோம் அப்படிங்கிறது, நடந்து போகல வண்டியில் போகிறோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல குதிரையில் போயிருப்பாங்க ராஜாக்கள்லாம். அப்போது நம்ம வந்து வண்டியில் போகிறோம் நினைக்கிறப்பயே நல்லாயிருக்கு. எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா நான் எடுத்து உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தண்ணி ஒன்று போகுது. கீழே பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆறு மாதிரி ஏதோ ஓடுதுங்க. வெறும் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் தான். மணி 12 ஆயிடுச்சு. 12:30 கோயில் க்ளோஸு. நம்ம இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா கோயில் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிருக்கலாம். இப்போ 4 மணிக்கு தான் கோயில் ஓப்பன். இந்த பக்கம் இருக்கிற மேக்ஸிமம் சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய பிளேசஸாக தான் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. இங்கே பாருங்களேன், பாதி உள்ளே பூந்துருக்கு கோயில், பாதி உள்ளே போயிருக்கு. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கனாலே நமக்கு அந்த விமானம் தெரியும். பெரிய கோயில் 4 கிலோமீட்ரு. ஸோ அரண்மனை நுழைவுச்சீட்டு இங்கே தான் வாங்கணும். உள்ளே தான் அரண்மனை இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை இல்லை, வண்டி எங்கே நிறுத்துறது? வண்டி அங்கே நிறுத்திக்கலாமா? 2 வண்டிக்குமா? 10 ரூபா இருந்தால் கொடுத்துருங்க. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு.
பார்த்தீங்கன்னா கேமரா காசு கொடுக்கணும், உள்ளே போனால் இப்படியும் காசு கேட்பாங்க. இங்கே தாங்க பார்க்கிங் போட்டுட்டு நம்ம உள்ளே போவோம். Fearless.